Hello students, welcome to our YouTube channel. நேத்து SSC GD எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதுன எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான டே. என்னன்னா ரிவைஸ்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா SSC GD நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 46,000 வேகன்சிங்கிறது இப்போ ரிவைஸ்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இனிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 26,000 இருந்துச்சு. இந்த டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட டபுள் த வேகன்சின்னு சொல்லலாம். ஸோ GD எக்ஸாம்ஸ் எழுதுன எல்லாருமே யாரெல்லாம் கட் ஆஃப் பார்டர் மார்க் இருக்கு, லாஸ்ட் டைம் வேகன்சி விட இந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் லாஸ்ட் டைம் எடுத்து வச்ச கட் ஆஃப் விட நான் அந்த மார்க்கை பீட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபிசிக்கலில் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், அதை கிளியர் பண்ணுங்கள், ஒரு ஜாப் நிச்சயமாக செக்யூர் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் இனிஷியலாக எவ்வளோ வேகன்சி வச்சிருந்தாங்க, இப்போ எவ்வளோ வேகன்சி வச்சிருக்காங்க, ரிசல்ட் எப்போ வரப்போகுது, தமிழ்நாடோட டீடைல்டு வேகன்சி பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் பிடிஎஃப் பார்த்தாலே நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சிங்கிறத பொறுத்து தான் இது நிறைய வேகன்சியா இல்லை கம்மியான வேகன்சியாங்கிறத நம்மளால் இது பண்ண முடியும். ஏன்னா 46,000ங்கிறது பெரிய வேகன்சி, ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு ரொம்ப கம்மியான லாஸ்ட் டைமோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஹாப்பி நியூஸ் கிடையாது. கரெக்டாக அதை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை வச்சு நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா சிஜிஎல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பேப்பர் வந்து அவுட் ஆயிருக்கு. அந்த பேப்பரை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ஜெனரலான சென்டிங்ஸில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதை பற்றின டிஸ்கஷன் இருக்கும்போது அண்ட் செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கான லேட்டஸ்ட் அப்டேட், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் எக்ஸாம் டேட்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முட்டி MTS அண்ட் சிஜிஎல் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் இந்த தேதிக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. அப்கமிங் டேஸில் ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் MTS வரும், அதுக்கப்புறம் தான் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நல்ல டைம் இருக்குது. MTS அண்ட் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்கள் ஸ்டடீஸில் ஃபுல் ஃபோக்கஸ் போடுங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 75 டேஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ டீட்டெயிலான வேகன்சி பார்க்கலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு வேகன்சியாக 46,617 வேகன்சி வந்திருக்கு. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வேகன்சி வந்தது பார்த்தீங்கன்னா 26,000 தான். நோட்டிஃபிகேஷன் வித் டைம் பார்த்தீங்கன்னா 26,000 தான் வேகன்சியை வந்து SSC வந்து ஃபைன் பண்ணியிருந்தாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அஃபிஷியல் வேகன்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46,000 இருக்குது. இதுவுமே டென்டேட்டிவ் வேகன்சி தான். அப்கமிங் டேஸில் இந்த வேகன்சி கணிசமாக இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா கணிசமாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபைனல் ரிசல்ட் எப்போ வருதோ அந்த டைம் ஒரு வேகன்சி விடுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேகன்சி. இப்போ வர்றது எல்லாமே டென்டேட்டிவ் தான். அப்கமிங் டேஸில் இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா டிக்ரீஸும் ஆகும், இன்க்ரீஸும் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு இந்த டைம் 46,000 வேகன்சி வந்திருக்கு. மேலுக்கு பார்த்தீங்கன்னா 41,000, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 5,000 கிட்ட வேகன்சி வந்திருக்கு. இது இனிஷியலாக ரிப்போர்ட் ஆன வேகன்சி விட டபுள் த டைம். இப்போ PSFலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 12,000 வேகன்சி வந்திருக்கு. ஆனால் இனிஷியல் டைமில் 6,000 தான் சொல்லியிருந்தாங்க. CSF இண்டஸ்ட்ரி அதில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு, மெட்ரோ அண்ட் இண்டஸ்ட்ரி 11,000 வேகன்சி இனிஷியல் ரிப்போர்ட் ஆச்சு. இப்போ 13,000, 2,000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,000ங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட் கிடையாது. 2,000 பீப்புளுக்கு ஜாப் கிடைக்கும் போது அதை இது பண்ணுறப்போ இது நல்ல இன்க்ரிமெண்ட் தான். அடுத்த CRPFல பார்த்தீங்கன்னா 9,000 வேகன்சி இப்போ ரிப்போர்ட் ஆயிருக்கு. இனிஷியலில் ரொம்ப கம்மியான வேகன்சி தான், இப்போ 3 times கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. SSPல 600 வேகன்சி தான் இனிஷியலாக ரிப்போர்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1,300க்கு அதிகமாக வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த பேத்தியன்ல 6,000 வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. போன டைம் 3,000 தான். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 times 3 times பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசாம் ரைஃபிளில் பார்த்தீங்கன்னா 1,400, இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,500 வேகன்சி கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. SSFல பார்த்தீங்கன்னா 296 வேகன்சி, அது அப்படியே தான் இருக்கு. NCPல பார்த்தீங்கன்னா 0 வேகன்சி, இப்போ 0 வேகன்சி தான். இந்த வேகன்சியை பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வரும்னா, ரிசல்ட் இந்த வீக்குள்ள கட்டாயமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 டேஸ்க்குள்ள ரொம்ப சீக்கிரமா, அதாவது இந்த வீடியோ பார்க்குற இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு இல்லைனா ஒரு இந்த வீக்குள்ள கட்டாயமாக ரிசல்ட் வந்து SSC வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஃபிசிக்கலில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, ஃபிசிக்கலில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நிச்சயம் ஒரு ஜாப்பை வந்து செக்யூர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டீடைல்டான வேகன்சி கம்பேரிசன் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடோட வேகன்சி தான் டீடைலாக டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த டைம் வந்திருக்கிற ஜிடியோட டீடைல்டு வேகன்சி, இந்த 46,000 வேகன்சியோட டீடைல்டு PDF பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கானது, புதுச்சேரி, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, இதற்கான வேகன்சிஸ் எல்லாமே PDF நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே இந்த PDF பார்த்து உங்களோட ஸ்டேட்டுக்கு என்ன வேகன்சி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். புதுச்சேரிக்கு என்ன வேகன்சிஸ் இருக்குன்றதையும் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். 2022 வேகன்சி பார்த்தீங்கன்னா 50,000. இந்த டைம் அதுக்கு க்ளோஸாக தான் வந்திருக்கு வேகன்சி. 2024 46,000. டில் நவுன்னு ஏன் போட்டுக்கோனா இது டென்டேட்டிவ் தான். வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகலாம். இல்லை தமிழ்நாடோட வேகன்சி அந்த டைம் பார்த்தீங்கன்னா 1,359 வந்துச்சு. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் வேகன்சி டிக்ரீஸ் ஆகி 1,345 தான் வந்திருக்கு. வேகன்சி ரொம்ப பல்கான வேகன்சினாலும் தமிழ்நாடு வேகன்சிங்கிறது டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஒரு 44 வேகன்சி கிட்ட, சாரி 14 வேகன்சி கிட்ட. அதே இது ஃபீமேலோட வேகன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா 238 லாஸ்ட் டைம் வந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 181 தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுலேயே தமிழ்நாடு வேகன்சிங்கிறது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? நீங்கள் இதை பற்றி எதுவும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் டைம் கட் ஆஃப் என்ன வச்சிருந்தாங்களோ எஸ்எஸ்சி அதை எடுத்தீங்கனாலே இந்த டைம் ஒரு ஜாப்பை நிச்சயமாக செக்யூர் பண்ணிடலாம். ஓகேவா? லாஸ்ட் டைம் எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்றத பிடிஎஃப்கான லிங்கை நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் தமிழ் ஃபீமேல் கேட்டகரினா மெயில் கேட்டகரியா இல்லை தமிழ்நாடோட கட் ஆஃப் என்னன்றதை இந்த பிடிஎஃப் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இந்த டீட்டெயில் வேகன்சிக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இப்போ டீட்டெயிலான வேகன்சி பார்க்கலாம். ஃபீமேலோடைய வேகன்சி டீட்டெயில்டு வேகன்சி மொத்தம் 181 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை நீங்கள் செக் பண்ணலாம். பிஎஸ்எஃப்ல மொத்தம் 65 வேகன்சி இருக்குது தமிழ்நாடுடைய ஃபீமேல்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி வரும். எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வேகன்சி சுத்தமாக இல்லை, 0 தான் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி எஸ்எஸ்எஃப் என்சிபி இது ரெண்டுமே 0 வேகன்சி தான் இருக்குது. ஓகேவா? ஃபீமேலோட வேகன்சி 181, பிஎஸ்எஃப்ல 65, சிஎஸ்எஃப்ல 67, சிஆர்பிஎஃப்ல 5 வேகன்சி, எஸ்எஸ்பியில் 8 வேகன்சி, இந்தோ திபெத்தியன்ல 34 வேகன்சி, அசாம் ரைஃபிளில் 2 வேகன்சி வந்து இருக்குது. ஓகேவா? இது ஃபீமேலுக்கானது. தமிழ்நாடோட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் 40,000 50,000 இது பண்ணி தமிழ்நாடு வேகன்சி கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு வேகன்சியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். தமிழ்நாடுடைய ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தலாம் ஃபீமேலுக்கானது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 50,000 வேகன்சி. ஓகேவா? ஸோ இதில் தமிழ்நாடுடைய கேர்ள்ஸோடைய கட் ஆஃப் என்னன்ற வேகன்சி என்னன்றதை முன்னாடியே பார்த்துடணும். ஸோ இது லாஸ்ட் டைமோட கட் ஆஃப். இந்த மார்க் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃபிசிக்கலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடுடைய ஃபீமேலோடைய கட் ஆஃப் லாஸ்ட் இயர் பிஎஸ்எஃப்ல ஓபிசியோட கட் ஆஃப் பாருங்க 47 அவுட் ஆஃப் 160, சிஆர்பிஎஃப்ல எஸ்சியோட கட் ஆஃப் பாருங்க 57. ஸோ இந்த மார்க் மேலே நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லை இந்த மார்க்கே எடுத்து வச்சிருக்கீங்கனாலுமே ஈஸியாக குவாலிஃபை பண்ணிடலாம் கட் ஆஃபை. ஃபிசிக்கலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ மெயிலோட வேகன்சி பார்க்கலாம். மெயிலோட வேகன்சி 1345. இதுதான் தமிழ்நாடு மெயிலுக்கான ஜிடியோட வேகன்சி. ரொம்ப ரொம்ப நல்ல வேகன்சி தான், கம்மியானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 26,000 இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதை விட இப்போ டபுள் த டைம் வந்துருக்குங்கிறப்போ ரொம்ப நல்ல வேகன்சி தான். ஸோ ஜென்ரலோட வேகன்சி பிஎஸ்எஃப்ல 352 வேகன்சி இருக்கு, சிஎஸ்எஃப்ல 366 வேகன்சி, சிஆர்பிஎஃப்ல 301 வேகன்சி, எஸ்எஸ்பியில் 71 வேகன்சி, இந்தோ திபெத்தியன்ல 171 வேகன்சி, அசாம் ரைஃபிளில் 84 வேகன்சி, எஸ்எஸ்எஃப் அண்ட் என்சிபியில் 0 வேகன்சி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ சீக்கிரமா ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கலில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஜிடியில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை செக் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ தமிழ்நாடுடைய மெயிலோடைய கட் ஆஃப் வந்து பார்த்தலாம் லாஸ்ட் டைமோடைய கட் ஆஃப். ஓகேவா? லாஸ்ட் டைம் இந்த டைம் ஒரு 14 வேகன்சி தான் கம்மியாக இருக்குது. ஸோ கட் ஆஃப்ல மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்காது, மோர் ஆர் லெஸ் இதாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேவரட் பிரான்ச் என்னன்ற பாருங்க. அதில் லாஸ்ட் டைம் எவ்வளோ கட் ஆஃப்னு பாருங்க. உங்கள் சிஎஸ்எஃப் தான் உங்களுடைய எய்ம்னா ஜென்ரலோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 83, பிஎஸ்எஃப் உங்களோட எய்ம்னா ஜென்ரலோட கட் ஆஃப்ங்கிறது 61. அந்த டைம் வேகன்சி பாருங்க 226 தமிழ்நாட்டுக்கு. இந்த டைம் பிஎஸ்எஃபோட ஜென்ரலோட கட் ஆஃப் வேகன்சி பாருங்க 121. ஓகேவா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி ஒவ்வொன்றா சார் பிஎஸ்எஃப் ஜென்ரல் வந்து வேகன்சி எவ்வளோ ஜஸ்ட் எஸ் 121. ஓகேவா? ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மார்க் எடுத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஈஸியாக உங்களால் குவாலிஃபை பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் இந்த ஜிடி வேகன்சியை பற்றின டீட்டெயில் டிஸ்கஷன். கட் ஆஃப் என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நேற்று எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ஸோட அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம்ஸோட ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து இந்த பேப்பரில் வந்து உண்டு. நீங்கள் சிஜிஎல் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேப்பரை ஒரு டைம் 2 டைம்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் கேட்கக்கூடிய ரீசனிங் கொஸ்டின் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் நிச்சயமாக சிஜிஎல் எக்ஸாம் அப்கமிங் சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் முடிஞ்ச 2-3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரக்கூடிய பேப்பரில் கட்டாயமாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வீக்காக இருக்கீங்க இல்லைனா சிஜிஎல் சிஹெச்எஸ் அப்கமிங் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா இந்த பேப்பரை 2 times நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நிச்சயமாக உங்கள் பேப்பரில் வரும். அடுத்து செலக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஜூன் 26 ஜூன் வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் எக்ஸாம் டேட் டைம் சிட்டி எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மெசேஜ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். செலக்ஷன் போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த மெசேஜில் நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி 10th 12th டிகிரியா எந்த கேட்டகரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிங்களோ அந்த லிங்கை செக் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்க. உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட்னு வந்துட்டு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக இந்த மெசேஜ்லேயே எக்ஸாம் டேட் டைம் சிட்டி செக் பண்ணுறது இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் எக்ஸாம் டேட் டைம் சிட்டி என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. இதில் சிட்டி பார்த்தீங்கன்னா என்ன சிட்டின்னு தான் இருக்கும், மதுரை, திருச்சி இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து என்ன சென்டர்னு இருக்காது. எந்த சென்டருங்கிறது அட்மிட் கார்டில் தான் இருக்கும். அந்த அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் டேட் செக் பண்ணுறது தெரியுமா, உங்கள் எக்ஸாம் டேட் என்னைக்கும் அன்னையிலேருந்து 4 நாளுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் எக்ஸாம் 20 ஜூன் போட்டு வச்சுக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அட்மிட் கார்டை பார்த்தீங்கன்னா 17th ஜூன்லேருந்து உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். அட்மிட் கார்டில் தான் எக்ஸாம் டேட் டைம் சிட்டி செக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10th போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, டிகிரி போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே நாளில் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா 10th போஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1 இருக்கும், 12th போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2 வந்து இருக்கும். ஓகேவா?
நீங்கள் 10th 12th டிகிரி 3 போஸ்ட்டுமே அப்ளை பண்ணிருக்கீங்கன்ற பட்சத்தில் ஒரே ஷிஃப்ட்டில் 3 பேப்பரும் இருக்காது, டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டில் தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஒரு சிலருக்கு 2 நாளில் வச்சிருப்பாங்க, ஒரு சிலருக்கு ஒரே நாளில் வேறு ஷிஃப்ட்டில் வச்சிருப்பாங்க. ஓகேவா? எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா இந்த டேட் தான். அட்மிட் கார்டு நான் உங்கள் எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளுக்கு முன்னாடி அட்மிட் கார்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது சிஜிஎல் எக்ஸாம் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல நீங்கள் ரொம்ப கம்மியான மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஜென்ரல்ஸ் எப்படி மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுனே தெரியலனா இந்த வீடியோ பாருங்க, இதில் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணிப்போம். அதே நேரத்தில் சிஜிஎல் எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் ஏன் டிலே ஆகுது, எப்போ வரப்போகுது, எப்போ வந்துச்சுன்னா எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணிப்போம். ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸோட ஃப்ரீ சோர்ஸஸ் பற்றி இதில் டிஸ்கஷன் பண்ணிப்போம். அதை மட்டும் படிங்க, அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை 100% ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்தது சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 90 days இப்போ தான் பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறவங்க கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோ, கட்டாயமாக பாருங்கள். நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல சிஜிஎல் எக்ஸாமுடைய கிளாஸஸ்க்கான ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. SSC 10 இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டோட இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட முடியும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணிடுவோம். எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணிப்போம். எல்லா கிளாஸஸுமே டாபிக் வைஸ் டைப் வைஸ் டீச் பண்ணிப்போம். எல்லாமே டைப் வைஸ் டீச் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்மார்ட் அப்ரோச்சோட டீச் பண்ணிப்போம். ஸோ லேட்டஸ்ட் கான்செப்ட், லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினோட சேர்த்து டீச் பண்ணியிருக்கனால நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவே கம்ப்ளீட்டாக அந்த டாபிக்ஸ் உங்களால் கவர் பண்ணிக்கிட முடியும் லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸோட. ஸோ எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை உங்களால் 100% கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுறதுனால இந்த நோட்ஸை நீங்கள் எந்த SSC எக்ஸாம்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கிட முடியும். ரெக்கார்டட் கிளாஸஸே டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கிட முடியும். PDF நோட் ப்ரொவைட் பண்ணிடுவோம், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு டவுட்ஸ் சாட்டில் நீங்கள் டவுட்ஸை கேட்கலாம். உங்கள் வரக்கூடிய டவுட்ஸை கம்ப்ளீட் கைடன்ஸ் மூலமாக உங்கள் ரெகுலர் இன்டர்வெல்லையுமே உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம். அண்ட் வீக்லி 2 weeks ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் இன்ட்ராக்ஷன் செக்ஷன்ஸுமே உண்டு. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸுமே கிளியர் பண்ணுவோம். ஸோ வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கம்ப்ளீட் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறப்போ உங்களோட எல்லா SSC எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் கவர் ஆகும். சிஜிஎல்னாலும் சரி, CHSனாலும் சரி, MTS இருந்தாலும் சரி, இந்த கிளாஸஸ்க்கான கோர்ஸ் சிலபஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க SSC 10ங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோட் வந்து லிமிடெட் டைம் தான் இருக்கும். ஸோ ஆஃபர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி இப்போ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயில் ஐடியும் உங்கள் டவுட் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? So thank you students and all the best.